சென்னை அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை சார்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம், மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும் வகையில் அவர் பேசியதை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. ஆன்மீகம் என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். What is your problem on that? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி?